தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். என்று நாம் பார்க்க இருப்பது இயற்கை நம் தாகத்தை தணிக்க கொடுத்த ஒரு அற்புதமான பானம்தான் இளநீர். இந்த இளநீர் தாகத்தை தணிப்பது மட்டுமில்லை, உடலுக்கும் பல்வேறு நன்மைகளை வழங்குகிறது. குறிப்பாக கோடை காலத்தில் இது உடலை குளிர்ச்சி அடைய செய்கிறது மற்றும் அதிகப்படியான உடல் வெப்பத்தால் ஏற்படும் பல பிரச்சனைகளை தடுக்கிறது. இவ்வளவு ஆரோக்கியமான இளநீரால் ஒரு சில தீமைகளும் ஏற்படும் என்பது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயம் பலருக்கும் தெரிந்திருக்காது. இளநீரை அளவுக்கு அதிகமாக குடித்தால் உடலில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதேபோல் இளநீரை தவறான நேரத்தில் மற்றும் அளவுக்கு அதிகமாக குடித்தால் அது உடலுக்கு நன்மைகளை வழங்குவதற்கு பதிலாக தீங்கை விளைவிக்கும். அந்த வகையில் இளநீர் குடிப்பதால் ஏற்படும் சில தீமைகளை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு உங்களுக்கு வரும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருவர் இளநீரை அதிகமாக குடிப்பதால் உடலில் நீரின் அளவு அதிகரிக்கும். அதனால் வயிற்று பிரச்சனைகளை சந்திக்கலாம். அதுவும் ஏற்கனவே வயிற்று பிரச்சனை உள்ளவர்கள் இளநீரை குடித்தால் அவர்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். இளநீர் குளிர்ச்சி பண்புகளை கொண்டுள்ளதால் சிலருக்கு விரைவில் சளி பிடிக்க வாய்ப்புள்ளது. எனவே ஏற்கனவே சளி, இருமல் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் இளநீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். சரி, இப்போது யாரெல்லாம் இளநீர் குடிக்கக்கூடாது என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். நாம் முதலில் பார்க்க இருப்பது உயர் இரத்த அழுத்த பிரச்சனை இருப்பவர்கள் இளநீரை அதிகம் குடிக்கக்கூடாது. இளநீரில் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் பண்புகள் இருக்கிறது. எனவே ஏற்கனவே உயர் இரத்த அழுத்த பிரச்சனைக்கு மாத்திரைகளை எடுத்து வந்தால் மருத்துவரிடம் கேட்ட பின்னரே இளநீரை குடிக்க வேண்டும். அடுத்ததாக, ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இளநீரை குடிப்பதாக இருந்தால் மருத்துவரிடம் கேட்ட பின்னரே குடிக்க வேண்டும். ஏனென்றால் அறுவை சிகிச்சை செய்த உடனேயே இளநீர் குடித்தால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது கடினமாகி அது உயிருக்கே ஆபத்தாகிவிடும். அடுத்ததாக, சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் இளநீரை குடிக்க விரும்பினால் முதலில் மருத்துவரை அணுக வேண்டும். உங்கள் மருத்துவர் இளநீரை குடிக்கலாம் என்று சொன்னால் மட்டுமே குடிக்க வேண்டுமே தவிர வேண்டாம் என்று சொல்லியும் குடித்தால் சிறுநீரக பிரச்சனை தீவிரமாகிவிடும். அடுத்ததாக, வயிற்று உப்புசம் உள்ளவர்கள் இளநீரை குடிக்கக்கூடாது. மேலும் பலர் உடற்பயிற்சி செய்த பிறகு இளநீரை குடிப்பார்கள். ஆனால் இளநீரில் சோடியம் குறைவாக இருப்பதால் ஓரளவுதான் அது தாகத்தை தணிக்கும். ஆனால் இளநீரை குடிப்பதற்கு பதிலாக நீங்கள் சாதாரண தண்ணீரை குடிப்பது சிறந்தது. ஏனென்றால் சாதாரண நீரில் இளநீரை விட அதிக சோடியம் இருக்கிறது. சரி, இப்போது இளநீரை குடிக்க சிறந்த நேரம் எதுவென்று பார்ப்போம். இளநீரை ஒரு நாளில் எப்போது வேண்டுமானாலும் குடிக்கலாம். ஆனால் காலையில் வெறும் வயிற்றில் இளநீரை குடிப்பது பல நன்மைகளை வழங்கும். அதில் உடல் சோம்பல் நீங்கி உடலுக்கு ஏராளமான ஆற்றல் கிடைக்கும். இதை தவிர உணவு உண்பதற்கு முன்பும் உணவு உண்ட பின்னரும் கூட குடிக்கலாம். இதனால் பல நன்மைகளை பெற முடியும். மேலும் இளநீரை உடற்பயிற்சி செய்வதற்கு முன்பு குடித்தால் உடல் நீரேற்றத்துடன் மற்றும் ஆற்றலுடன் இருக்கும். அதோடு இதில் கலோரிகள் குறைவு மற்றும் எளிதில் ஜீரணமாகும். ஆகவே இதை உடற்பயிற்சிக்கு பின்னரும் குடிக்கலாம். அடுத்ததாக, ஒரு நாளைக்கு எவ்வளவு இளநீர் குடிக்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம். உடலின் தினசரி பொட்டாசிய தேவையின் அளவு 2600 மில்லிகிராம் முதல் 3400 மில்லிகிராம் வரை ஆகும். ஒரு இளநீரில் சுமார் 600 மில்லிகிராம் பொட்டாசியம் இருக்கிறது. ஆகவே இளநீரை அளவுக்கு அதிகமாக குடிக்கும் போது அது ஹைப்பர்கேமியாவை ஏற்படுத்தும். நிபுணர்களின் கூற்றுப்படி ஒரு நாளைக்கு 2 to 3 இளநீர் மட்டும் குடிக்கலாம். எனவே அளவோடு இளநீரை குடித்து வளமோடு வாழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள்.